வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். அசாமில் முதல் முறையாக CAA சட்டத்தின் கீழ் வங்கதேச பெண்ணுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. குடியுரிமை திருத்தச் சட்டம் சென்ற 2019ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதியன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு கடந்த ஆண்டு அதன் விதிகளும் அமல்படுத்தப்பட்ட நிலையில் இந்த சட்டத்தின் கீழ் அசாம் மாநிலத்தில் முதல் முறையாக வங்கதேசத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. அசாமின் ஸ்ரீபூமி மாவட்டத்தில் வசித்து வந்த சுமார் 40 வயது மதிக்கத்தக்க வங்கதேச பெண்ணுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. இவர் 2007ஆம் ஆண்டு மருத்துவ சிகிச்சைக்காக ஒரு குடும்ப உறுப்பினருடன் சிலச்சார் பகுதிக்கு வந்துள்ளார். அங்கேயே ஸ்ரீபூமியைச் சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து கொண்டு ஒரு மகனுடன் அங்கேயே வசித்து வந்துள்ளார். CAA விதிகள் அறிவிக்கப்பட்ட பிறகு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அவர் குடியுரிமை கோரி விண்ணப்பித்துள்ளார். அப்போது இவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. காரணம், மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு நடத்தப்பட்ட தொகுதிகளின் எல்லை மறுசீரமைப்பால் இவர் வசிக்கும் பதர்பூர் பகுதி ஸ்ரீபூமியிலிருந்து கச்சார் மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டதால் இவரது மாவட்ட எல்லை குறித்த குழப்பம் நிலவியது. சட்ட வல்லுநரின் உதவியுடன் மீண்டும் விண்ணப்பிக்கப்பட்ட நிலையில் இவருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. இந்த குடியுரிமை சட்டம் 1955 பிரிவு 5 C படி பிரிவு 6B-ஐ இணைக்கும் பதிவு முறையில் வழங்கப்பட்டுள்ளது. ஒரு இந்திய குடிமகனாக திருமணம் செய்து கொண்டு இந்தியாவில் 7 ஆண்டுகள் வசித்தவர்களுக்கு இந்த சட்டத்தின் கீழ் குடியுரிமை பெற முடியும். அசாமில் இந்த முறையில் குடியுரிமை பெறும் முதல் பெண் இவர்தான் என்று சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து மத ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாகி 2014 டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் இந்தியாவுக்கு வந்த இந்து, கிறிஸ்தவ, பௌத்த, சீக்கிய, சமண மற்றும் பார்சி அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதே CAA சட்டத்தின் நோக்கம். இந்திய உள்துறை அமைச்சகம் இந்த சான்றிதழ்களை வழங்கியுள்ளது. மேலும் குடியுரிமை அவர்கள் இந்தியாவுக்குள் நுழைந்த நாளிலிருந்தே நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. CAA விதிகள் அறிவிக்கப்பட்டதிலிருந்து அசாம் மாநிலத்தில் சுமார் 40 பேர் குடியுரிமை கோரி விண்ணப்பித்துள்ளனர். குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக அசாமில் முன்பு பெரிய போராட்டங்கள் நடந்த நிலையில் இந்த சட்டத்தின் கீழ் முதல் குடியுரிமை தற்போது அசாமிலேயே வழங்கப்பட்டிருப்பது தேசிய அளவில் கவனம் ஈர்த்துள்ளது.